நம்ம இந்த வீட்டில் இருக்கிற நல்ல பியூட்டிஃபுல்லான கிச்சன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் கலரில் தான் நம்ம இந்த இடத்துல எல்லாமே பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் கிடையாது, ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். கீழே பாட்டம் எல்லாமே ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்து, மேலே எல்லாமே வந்து நம்ம ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம டவுன் சைட் பார்க்கலாம். டவுன் சைடு வந்து சிங்க் ஏரியா கீழே வந்து ஜஸ்ட் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு கீழே வென்டிலேட்டர் கொடுத்து சிங்க் ஏரியா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடம் டவுன் சைடும் சேம், சும்மா ஒரு க்ளோசிங் தான். எனக்கு ட்ராயர் எதுவும் வேண்டான்னு சொன்னாங்க, அதனால் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ராலி, பிளேட்ஸ் ட்ராலி, இது வந்து டேண்டம் பாக்ஸ். இது அதில் பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு டேண்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான். இது ஒரு ஆயில் புல்லவுட்டு எஸ்எஸ்ல. அது வந்து இது வந்து ஒரு கட்லரி, இது வந்து பிளாஸ்டிக் கட்லரி. இது வந்து நம்ம டேண்டம் பாக்ஸ் அடித்து மேலே நம்ம இந்த பிளாஸ்டிக் கட்லரி வந்து நம்ம மேலே வைப்போம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் கீழே வந்து ஜஸ்ட் ஒரு டேண்டம் பாக்ஸு, கீழே சேம் அதே மாதிரி ஒரு பிளேட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ்லேயே வந்து பிளேட் ட்ரே கொடுத்து ஒரு ட்ராலி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் ட்ராலிஸ் இவ்வளோ தான். இந்த இடம் வந்து ஜஸ்ட் அங்கே சிலிண்டர் வரும், சிலிண்டர் வந்து வெளியேந்து வரும். அதனால் நம்ம ஜஸ்ட் உள்ளே நம்ம ஒரு ஷீட்டு கொடுத்துருக்கோம். இவங்க சப்போஸ் உள்ளே சிலிண்டர் வைக்கிறதா இருந்தால் இந்த ஷீட்டை வந்து ரிமூவ் தான் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வெளியேந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ஷீட் வச்சு நமக்கு வந்து ஸ்டோரேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வெளியே வென்டிலேட்டர் போட்டு தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ் தான். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து 2 பார்ட்டிஷனாக பிரித்து அவங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வால் பாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் பாக்ஸ். அதை வந்து கீழே ஸ்பைஸ் ரேக் மட்டும், எல்லா வீட்லேயும் ஸ்பைஸ் ரேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு நம்ம டெப்த்து கம்மியாக இருக்கும். இது வந்து நம்ம 2 டபுள் ஷீட் கொடுத்து நீட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயிட் வித் வுட்டனில். இது வந்து ஸ்லைடிங் கேட்டிருந்தாங்க, ஏன்னா இங்கே சிம்மினி இருக்கிறதுனால அவங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் பிளாக் கிளாஸில் வந்து ஸ்லைடிங் கொடுத்து நல்லா அழகாக ஒரு வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் அப்படியே சேம் இந்த இடத்துல அதே தான். இந்த இடத்துல ஓப்பன் டோர் கொடுத்து, ஒயிட்டில் வந்து வால் பாக்ஸ் கொடுத்து பிளாக் கிளாஸில் வந்து அழகாக ஒரு வால் பாக்ஸு ப்ளஸ் கீழே வுட் கலரில் ஒரு ஸ்பைஸ் ரேக் பண்ணி